எந்த குடிகளினுடைய இடப்பகிர்வு, ஒதுக்கீடுன்னு சொல்லக்கூடாது, ஒதுக்கீடுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஒதுக்கீடு பண்ணி தான் நம்மளை ஒதுக்கிட்டாங்க. இடப்பகிர்வு தான் பகிர்வு. அதுல என்னன்னா, எங்க பாட்டனார் அயோத்தியாஸ் என்ன சொல்றாரு, நீங்க சமபங்குங்கிறத நான் ஏற்கனவே எதிர்க்கிறேங்கிறாரு. அதுதான் அதுக்கப்புறம் பின்னாடி அண்ணல் அம்பேத்கர் அதை வலியுறுத்துறாரு. எப்படின்னா, சமபங்குன்னா நீங்க பன்னெடுங்காலமா நீங்க மாளிகையில் இருப்பீங்க, நான் மண் குடிசையில் இருப்பேன், நீங்க மேட்டில் இருப்பீங்க, நான் பள்ளத்தில் இருப்பேன். அப்புறம் நீங்க கல்வி மறுக்கப்படாத சமூகம், நான் கல்வி பல ஆயிரம் ஆண்டுகளா பல நூறு ஆண்டுகளா மறுக்கப்பட்ட சமூகம். இப்போ ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு வரும்போது பொதுத்திறனில் வெல்வது கடினம். இப்போ நீங்க எப்படி நீங்க கவனிக்கணும்னா, 100 நாள் வேலைக்கு போற எங்க அம்மாவுக்கு என்ன உப்பு ஊறுகாய் அரிசி பருப்புக்கு வரியோ அதே வரி தான் சரக்கு மற்றும் சேவை வரி அதானி அம்பானி மனைவியும் கட்டுவாங்க. உங்களுக்கு வரி ஒன்னா இருக்கு, வாழ்க்கை தரம் ஒன்னா இல்ல. அப்ப சமபங்கிறது சரியா இல்ல, உரிய உரிமை உங்களுக்கு விளங்குதா? அப்ப அந்த அடிப்படையில் இந்த குடிகள், இந்த நாட்டின் குடிகள் எல்லாருக்கும் அவரவர்கள் குடிகளின் எண்ணிக்கைக்கேற்ப உரியதை பிரிச்சு கொடுக்கப்படணும். அதான் எண்ணி கொடு, எடுத்து கொடுக்காதே, அள்ளி கொடுக்காதே, அளந்து கொடு அப்படிங்கிற கோட்பாட்டை முன்வைக்கிறது காரணம் அதுதான். இப்ப எங்கெல்லாம் குடிவாரி கணக்கெடுப்பு, சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கறது காரணம், நீண்ட காலமா ஐயா ராமதாஸ் நாங்கெல்லாம் கேட்கறது காரணம் அதான். நீங்க அவரவருக்கு உரியது கிடைச்சிட்டா சமூகத்துல போட்டி பொறாமை, உங்களுக்கு உண்டானது உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா நீங்க போயிருவீங்க, ஒரு பிரச்சனை வராது. அவருக்கு உண்டானது கிடைச்சிருச்சுன்னா போயிரு. அப்ப எல்லாருக்கும் உரிய கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரத்தை சரியா பிரிச்சு கொடுக்கறது கொண்டு வந்தது பேர் தான் இந்த சமூக நீதி. உங்க விளங்குதான் அண்ணன் சொல்றது. இப்ப நீங்க ஐயா நாங்க 18 விழுக்காடு எங்களுக்கு இருக்கு. யாருக்கு? பறையர் தேவேந்தருக்கு, ஆதி தமிழ் குடிகளுக்கும் தேவேந்தர். இதுல திடீர்னு எடுத்து உள்ஒதுக்கீடு 3 விழுக்காடு அருந்ததியர் கொடுத்துறாரு. நீ பொதுவில் தானே இப்ப 10 விழுக்காடு எப்படி கொடுத்தாங்க? பொருளாதார அடிப்படையில் பின்தங்கியவர்களுக்கு பொதுவில் இருந்து அதுல தானே கொடுத்துருக்கணும். நீங்க அவ்வளவு காலம் ஆட்சியில் இருந்தீங்கல்ல, பொதுவில் இருந்து பிரிச்சு 3 விழுக்காடு இல்ல 6 விழுக்காடு கூட கொடுங்க. யார் கேட்க போறா? எனக்கே 10 நாளே நெளிஞ்ச தட்டுல 4 பருக்கை போட்டு சாப்பிட்டுருக்கேன், அதுல 2 எடுத்து கொடுத்தா அப்படி சரி கொடுத்துட்டீங்க விடு. நீ பிசி எம்பிசில இருந்து கொடுத்துருக்க முடியுமா? நீ எதை கொடுத்திருந்தா வெளியில் நடமாடி இருக்க முடியுமா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. நீ எனக்கு குரல் இல்ல, அதிகார வலிமை இல்ல, அரசியல் வலிமை இல்ல, நான் அப்படின்னால நீ டக்குன்னு கொடுத்துட்ட. ஏன்னா நான் கேட்க வேண்டியவெல்லாம் உனக்கிட்டே 2-3 சீட்டுக்கு வந்து நிக்கிறதுனால நீ ஏன் சீட் எடுத்து கொடுத்துட்ட. சரி கொடுத்துட்ட. அப்ப அதுல என்ன பண்ற? பிரியாரிட்டி, முன்னுரிமை, ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் ஒரு சரத்தை சேர்க்கிறது. அது எப்படி வருதுன்னா, நீங்க உங்களுக்கு நுட்பம் பாருங்க. எங்களுக்கு 18 விழுக்காடு இருக்கு, 3 போயிருச்சு, மீதி 15 இருக்கா? இந்த 15ல இவங்களுக்கு அவங்க 3 அப்படியே, அவங்க வீட்டு சாப்பாடு அவங்க கிட்ட அப்படியே இருக்கு, என் வீட்டு சாப்பாடு இருக்குல்ல இந்த 15, இதுல இவங்க சாப்பிட்டது போக மிச்சம் எனக்கு முன்னுரிமை, இதுலயும் அவங்க வருவாங்க, அவங்களுக்கு போக எனக்கு அப்படின்னு சட்டம். இது எவ்வளவு பெரிய துரோகம் பாரு. இப்ப எப்படின்னா, அவங்களுக்கு போக எனக்கு மிச்சம்னா, ஒரு பல்கலைக்கழகத்துல 4 பேராசிரியர் வேலைன்னா எஸ்சிஏ 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 5 வேலைன்னா 4 போயிருது, மீதி 1 இருக்கு. அதுல நான் பறையர் எடுத்துக்கிறதா, இல்ல தேவேந்திரர் எடுத்துக்கிறதா, இல்ல ஷெட்யூல் ட்ரைப்ஸ் பழங்குடி எடுத்துக்கிறதா? 1. இப்ப எவ்வளவு பெரிய துரோகம் இது. நீ என்ன பண்ணிருக்கணும்? நீ பொதுல இருந்து எடுத்து கொடுத்து என்னை பாதிக்காம தற்காந்து இருக்கணும். நீ எடுத்து கொடுத்துட்டு அதுல முன்னுரிமைன்னு போட்டதான் சொல்றேன். நீ கொடுத்தது தப்பு இல்ல, சரி கொடுத்துட்டா விடு, இந்த பிரியாரிட்டியை தூக்கு, முன்னுரிமையை தூக்கு. இப்ப நான் என்ன சொல்றேன், அந்த 3 ரொம்ப நாளா 14 ஆண்டுகளா இழந்துட்டேன், அந்த 3ஓட இன்னும் 2 சேர்த்து 5 போடு, எனக்கு 20 கொடுன்னு கேட்கிறேன். நீ கொடுக்க மாட்டேன், நான் போடுவேன். உங்களுக்கு புரியுதா? அதான் நான் சொல்றது. நீ கொடுத்ததை நான் எடுத்துன்னு சொல்லல, ஏன் கொடுத்தா கொடுத்துட்ட, இந்த முன்னுரிமை என்னை ரொம்ப இடிக்குதுங்கிற. அதனால அண்ணன் சொல்றது விளங்குதுல்லப்பா, அது அப்படிதான் நம்ம சொல்றோம். யாருக்கும் இடப்பகிர்வு வேணாம்னு நம்ம சொல்லல, அவரவருக்கு உரியதை கொடுப்போம். இப்ப நீங்க வேற ஊர்ல இருந்து வந்திருக்கீங்களா, பஞ்சாப்ல இருந்து உங்களுக்கு கொடுக்குறேன்னா, பஞ்சாப்ல எங்க இருக்குன்னு சொல்லணும், அங்க வாழ்றல்ல அவன் என் ஆளுக்கு கொடுக்கணும். இப்ப ஆந்திரால வாழ்ற எனக்கு கொடுக்கணும், கர்நாடகாவில் 1.25 கோடி நாங்க இருக்கோம், அதுல ஆதி தமிழ் குடிகள் நாங்க 75 விழுக்காடு, நாங்க 75 லட்சம் பேர் இருக்கோம். எங்களுக்கு அங்க எஸ்சின்னு எங்களுக்கு ஏதாவது இடஒதுக்கீடு இருக்கா, சிறப்பு வாய்ப்பு இருக்கா? பாருங்க பாருங்கப்பா, இருக்கான்னு பாருங்க. அதர் பேக்வேர்ட்ல தான் நாங்க இருப்போம், ஓபிசியில தான் இருப்போம். அப்ப காலங்காலமா என்னுடைய பெருந்தன்மையும் பேரன்மையும் நீ இழிச்சாத்தனம்னு கருதிடக்கூடாதுல்ல. உன்னுடைய வளம் உனக்கு இருந்துக்கிற, முல்லை பெரியாறு தண்ணியா இருக்கு, கர்நாடகா தண்ணியா இருக்கு, என்னுடைய நெய்வேலி உனக்கு, நரிமணம் பெட்ரோல் உனக்கு, அணு உல மின்சாரம் உனக்கு, அணு மின்சாரம் உனக்கு, என் வளம் எல்லாருக்கும். நான் மட்டும் இந்தியனா இருக்கணும், நீங்க கனடாவே இருந்துருவீங்க, நீங்க அப்படியே நீங்க எல்லாம் உங்க மாநிலத்துக்கு உங்க ஆளா இருந்துருவீங்க. எப்படி?